ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா முருங்கைக்கீரை வடைங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் வாங்க. 300 பருப்பு எடுத்திருக்கேன், 150 கடலப்பருப்பு, 150 உளுந்து எடுத்திருக்கேன். ஊற வச்சுக்கலாம். 1 ஹவர் ஊறட்டும். ஊறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் போட்டுக்கலாம். 3 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை, அரிசி மாவு 2 ஸ்பூனு, முருங்கைக்கீரை தேவையான அளவு போட்டுக்கோங்க. நல்லா முருங்கைக்கீரை அலசி தண்ணி ஒட்ட புழிஞ்சு போடுங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலையை பொடிசாக அரிஞ்சு போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தேங்காவும் காஞ்ச மிளகாய் போட்டு பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. வடை நல்லா சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக. முருங்கைக்கீரை வடைங்க இது. முருங்கைக்கீரை வந்து பிள்ளைங்களுக்கு பொரியல் பண்ணி கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வடையாக போட்டு கொடுத்துருங்க. முருங்கைக்கீரை இரும்பு சத்து நிறைய இருக்குங்க. அதனால் பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்டியான வடைங்க. பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு. எல்லாமே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. பாருங்கள், சூப்பரான முருங்கைக்கீரை வடை ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.